ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நூல் கடைகள்லேயே கிடைக்கும். அதாவது டெய்லரிங் ஜாமான் எந்த கடைகளில் இருக்கோ அந்த கடையிலேயே இதுக்கான எல்லா திங்ஸுமே இருக்கும். அப்படி உங்களுக்கு எந்த கடையும் தெரியல அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அப்புறம் இதுக்கு பிளாஸ்டிக் வளையல், அப்புறம் ஃபெவிக்ரில் அப்படின்ற ஒரு கம்மு, சில்க் த்ரெட்டு. நான் இன்றைக்கி எடுத்துருக்க கலர் வந்து ஒயிட் எடுத்திருக்கேன். ஏன்னா கஸ்டமர் வந்து அந்த கலர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். அப்புறம் இதை சுற்றுறதுக்கு ஒரு ஸ்லேட்டு, இல்லைனா நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுவோம்ல, கட்டிங் போர்டு, அப்படி இல்லைனா ஒரு லாங் சைஸ் நோட். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இது ஃபுல்லாக ரன் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. இதை சுற்றி ஒரு கவுண்டவுன் வச்சுக்கோங்க. ஒரு 50 அல்லது 25 அந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் எண்ணிட்டே இதை சுற்றிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்கும். அந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு அதோட எட்ஜஸில் கொஞ்சம் க்ளூ போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒட்டின த்ரெட் எடுத்துகிட்டு வளையல்லையும் நல்ல கம் போட்டு ஒட்டிக்கோங்க. அதுவும் பிளாஸ்டிக்கு. இது சில்க் த்ரெட்டு அப்படின்றதுனால இது நல்ல கம்ஃபர்டபுளாக உங்களுக்கே ஒட்டிக்கும். பார்த்தாலே தெரியும். ஒட்டின உடனே நீங்கள் சுற்றக்கூட ஆரம்பிக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஸோ அதை நல்லா அந்த டைட் பண்ணுறதுல தான் இருக்குது. நூலை நம்ம நல்லா ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதை டைட் பண்ணணும். அப்படி டைட் பண்ணும்போது தான் நமக்கு ஒன்று போல் அது ஈவெண்ட்டாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிசுறு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. நல்லா ஒன்று போல் அந்த நூலை ஃபஸ்ட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட்டாக சுற்றணும். அப்புறம் நான் இன்றைக்கி சுற்றுற நூல் வந்து என்னோடய பாதி வளையலுக்கு மட்டும்தான் பற்றிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் சுற்றும்போது இன்னொரு அதிகமான கவுண்டவுனில் அதை சுற்றினோம் அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிடும். ஒரு வளையல் பண்ணும்போது தெரிஞ்சிடும் எத்தனை எண்ணிக்கை நமக்கு தேவைப்படுது அப்படின்னு. ஸோ அது பிரகாரம் அதை எடுத்து அந்த நூலை மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே விட்டோமோ அதே இடத்துல மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த நான் வீடியோவில் காமிப்பேன், அது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிட்டே வரணும். ஏன்னா லூஸ் விட்டுட்டோம் அப்படின்னா வளையல் நம்ம போடும்போது நல்லா இருக்காது. ப்ளஸ் அது சீக்கிரமாக அதோட உழைப்புமே இருக்காது. டக்குன்னு அந்த வளையல் வந்து வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி பண்ணுறீங்க. ஸோ அது பண்ணும்போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எத்தனை வளையல் செய்யணும்னு நினச்சாலும் இதே ப்ரொசீஜர் தான். பெருசு, இதை விட சின்ன சைஸு, இது வந்து கடா பேங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இதில் தின்னாவும் இருக்குது. நம்ம சைடில் போடுற பெரிய பேங்கிள், அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பேங்கிள் போடுவோம்ல, அந்த மாதிரி சைஸ்லேயுமே கிடைக்கும். அப்புறம் நம்ம இன்றைக்கி ஸ்டோன் ஒட்டிக்கலாம். என்கிட்ட ஒரு ஸ்மால் சைஸ் ரவுண்ட் ஷேப் ஸ்டோனு, அப்புறம் டைமண்ட் ஸ்டோன், இந்த ரெண்டையும் வச்சு ஒரு ஃப்ளார் மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் என்ன ஷேப்பு ஸ்டோன்னாலும் வாங்கிக்கலாம். ப்ளஸ் என்ன இதிலனாலும் நம்ம ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு விருப்பத்துக்கு தக்கன நம்மளோட ட்ரெஸ்ஸில் ஏதாவது மாடல் இருந்துச்சுன்னா அந்த மாடலை கூட நம்ம வளையலில் கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பப்படுதோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. அது உங்கள் சாய்ஸ் தான். இப்போ நான் எனக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு டிசைனை கொண்டு வரேன். ஒரு ஃப்ளார் ஷேப்பில் கொண்டு வந்து அதுலேருந்து ஒரு சின்ன லீஃப் போகிற மாதிரி பண்ணுறேன். அதுக்கு வந்து லீஃப் டிசைன்லேயே ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி கொண்டு வந்து லீஃப் ஒரு இலை, ஒரு கொடி போகிற மாதிரி ஒரு 3 ஸ்டோன் ஒட்டினோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் நான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் டைமண்ட் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் வச்சு அதை ஒரு டைமண்ட் ஷேப்பில் கொண்டு வரேன். 3 ஸ்டோன் ஃபஸ்ட்டு லைனாக ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒட்டினோம் அப்படின்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம கையில் போட்டிருக்கும் போது அழகாக தெரியும். அதனால் இந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கேன் நான். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி பார்த்து பண்ணுங்கள். ஒட்டி முடிச்சுட்டு ஃபுல்லாகவே காமிப்பேன். அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்குது, அந்த டிசைனோட ஃபுல் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுக்கு ஆகிற செலவு என்னமோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கையில் போட்டிருக்கும்போது ஒரு நல்ல ரிச் லுக் கொடுக்கும். இதே பேங்கிள்ஸை நீங்கள் வெளியே போய் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு அது என்னடா இவ்வளோ விலை சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா அதில் உள்ள உழைப்பு அப்படி. இது நம்ம ரொம்ப டைம் எடுக்கும். பழகுனா மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். எப்போதுமே எந்த ஒரு இதுவுமே நம்ம பழகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். அந்த நூல் சுற்றுறதா இருக்கட்டும், இல்லைனா அந்த வளையலை நம்ம சுற்றும்போதா இருக்கட்டும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டோன் ஒர்க்கு கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் அதை சுற்றி எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். நான் அந்த சின்ன பேங்கிளும் இதே ப்ரொசீஜரில் தான் பண்ணேன். அப்புறம் ஸ்டோன் வந்து குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள ஸ்டோனை டைமண்ட் ஷேப்புக்கு மாதிரி வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். இது வந்து உள்ளே போடுற வளையல். அதாவது 2 பெரிய பேங்கிள், நம்ம சைடில் பெரிய பேங்கிளும் நான் சென்டரில் கொஞ்சம் குட்டி குட்டி பேங்கிளாக போடுவோம்ல அந்த மாதிரி உள்ளது. நான் இந்த 2 பேங்கிள் சைடில் செஞ்சுட்டு இது வந்து 4 பேங்கிள் போட்டிருக்கேன். இந்த இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் அதோட ஃபினிஷிங் வந்தது. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் த்ரெட் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு கோல்டன் கலர் செட்டு பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே அது மேட்ச் ஆகும். நம்மளோட சாரியாக இருக்கட்டும், சுடிதார் இருக்கட்டும், அந்த மாதிரி கோல்டன் கலரில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது வந்து அவங்ககிட்ட ஏதோ ஒயிட் கலர் சாரீ இருக்குது அப்படின்னு சொன்னதுனால ஒயிட் அண்ட் கோல்டில் நம்ம பண்ணியிருக்கோம்.